சிந்து சமவெளி நாகரிகம். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் அப்படின்னா புதையுண்ட நகரம். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் புதையுண்ட நகரம். அடுத்து பொறுத்துக, சரியானதான் கொடுத்துருக்கேன். காளிபங்கன் ராஜஸ்தான். காளிபங்கன் ராஜஸ்தான். லோத்தல் அப்படின்னா காம்பே வளைகுடா. லோத்தல் காம்பே வளைகுடா. சுர்கோட்டா அப்படின்னா குஜராத். சுர்கோட்டா குஜராத். கீழடி அப்படின்னா மதுரை. கீழடி மதுரை. மொஹஞ்சதாரோ நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது? சிந்து. மொஹஞ்சதாரோ நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது? சிந்து. மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு. பின்வருவனவற்றுள் தவறு எது அப்படின்னா அதாவது 4th 1 தான் தவறு, மற்ற 3 சரி. சரியானது பார்க்கலாம். பெருங்குளம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ. பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. அகழ்வாராய்ச்சி 1921. அகழ்வாராய்ச்சி 1921. சக்கரம் அப்படின்னா மண்பாண்டம். சக்கரம் மண்பாண்டம். அது சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லை. டேஸை அறிந்திருக்கவில்லைனா இரும்பை. சிந்து சமவெளி மக்கள் டேஸை அறிந்திருக்கவில்லை, இரும்பை. கூற்று: சிந்து சமவெளி மக்கள் பேய் மற்றும் கெட்ட மாய தேவதைகளையும் நம்பினர். கூற்று 1 சிந்து சமவெளி மக்கள் பேய் மற்றும் கெட்ட மாய தேவதைகளையும் நம்பினர். அதுக்கு காரணம் சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்தவைகளை வைத்து அவர்கள் நிறைய தாயத்துகளை பயன்படுத்தி இருப்பார்கள் என நம்புகிறோம். சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்தவைகளை வைத்து அவர்கள் நிறைய தாயத்துகளை பயன்படுத்தி இருப்பார்கள் என நம்புகிறோம். ஏ மற்றும் ஆர் சரியானது. ஆர் ஏக்கான சரியான விளக்கமாகும். ஏ மற்றும் ஆர் சரியானது. ஆர் ஏக்கான சரியான விளக்கமாகும். கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். அடுத்து அகழாய்வு இடம், அதை பொருத்தணும். சிந்து அப்படின்னா கோட்டிஜி. சிந்து அப்படின்னா கோட்டிஜி. ராஜஸ்தான் அப்படின்னா காளிபங்கன். ராஜஸ்தான் காளிபங்கன். பஞ்சாப் ரூபார். பஞ்சாப் ரூபார். ஹரியானா பனவாளி. ஹரியானா பனவாளி. அடுத்து பொறுத்துக, கோட்டிஜி சிந்து. கோட்டிஜி சிந்து. காளிபங்கன் ராஜஸ்தான். காளிபங்கன் ராஜஸ்தான். ரூபார் பஞ்சாப். ரூபார் பஞ்சாப். சர்ஹோததா குஜராத். சர்ஹோததா குஜராத். சிந்து சமவெளி நாகரிக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்கு காண கிடைத்தன? லோத்தல். சிந்து சமவெளி நாகரிக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்கு காண கிடைத்தன? லோத்தல். மிக பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது? மென்கற்கள். மிக பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது? மென்கற்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் கோட்டையின் வடக்கு பகுதி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் கோட்டையின் வடக்கு பகுதி. ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை? இரும்பு மற்றும் தகரம். ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை? இரும்பு மற்றும் தகரம். சிந்துவெளி நகரங்களில் மிக பெரியது மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி நகரங்களில் மிக பெரியது மொஹஞ்சதாரோ. அடுத்து சரியாக பொருந்தியுள்ளது. இதில் 1 மட்டும்தான் சரி, மற்ற 3மே தவறு. இதில் 1 மட்டும் கொடுத்துருக்கேன். மொஹஞ்சதாரோ அப்படின்னா லார்கானா மாவட்டம். மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம். சிந்துவெளி நகரங்களில் மிக பெரிய நகரமான மொஹஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டது? 200 ஹெக்டேர். சிந்துவெளி நகரங்களில் மிக பெரிய நகரமான மொஹஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டது? 200 ஹெக்டேர். சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது வலமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வலமாக எழுதுவது. சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது வலமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வலமாக எழுதுவது. ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ. ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. எந்த பொருள் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன? மென்கற்கள். எந்த பொருள் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன அப்படின்னா மென்கற்கள். மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஸ் அடி ஆகும்? 150 அடி. மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஸ் அடி ஆகும்? 150 அடி.
சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரீக களப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று. கங்கை சமவெளிங்கிறது தவறு. அப்போ சரியானது சிந்து முழுவதும் தெற்கு பஞ்சாப் பலுச்சிஸ்தான். சிந்து முழுவதும் தெற்கு பஞ்சாப் பலுச்சிஸ்தான். சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக களப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எது? அதாவது தவறானது 4th ஒன் மட்டும்தான் தவறு, மற்ற 3 சரி. சிந்து முழுவதும் தெற்கு பஞ்சாப் பலுச்சிஸ்தான். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் விவசாயம். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் விவசாயம். எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கு போக்குவரத்தாக இருந்தது? ரவி. எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது? ரவி. R.D. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. R.D. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் R.E. மார்ட்டிமர் வீலர். சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் R.E. மார்ட்டிமர் வீலர். எந்த கூற்று சரியானது? 3மே சரி. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் வளர்ந்தது. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் வளர்ந்தது. ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதலமடைய காரணம் என்ன? ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதலமடைய காரணம் என்ன? ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வு இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னா சர் ஜான் மார்சல். சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார்? சர் ஜான் மார்சல். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டன. அவைகள் டேஸால் தயாரிக்கப்பட்டது? மண்ணால் செய்யப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஸால் தயாரிக்கப்பட்டது? மண்ணால் தயாரிக்கப்பட்டது. மண்ணால் செய்யப்பட்டது. சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார்? சர் ஜான் மார்சல். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார்? சர் ஜான் மார்சல். சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள்? மத்திய ஆசியா, மெசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பலுச்சிஸ்தான். பாரசீகம். 4மே சரிதான். மத்திய ஆசியா, மெசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பலுச்சிஸ்தான். பாரசீகம். சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள்? மத்திய ஆசியா, மெசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பலுச்சிஸ்தான். பாரசீகம். 4மே சரிதான். ஆதாரங்களின் விளைவாக தென் இந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் எது? தாமிரம். ஆதாரங்களின் விளைவாக தென் இந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் எது? தாமிரம். எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது? ஆரியர் அல்லாதவர் கூட்டம். எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது? ஆரியர் அல்லாதவர் கூட்டம். எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது? அரச மரம். எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது? அரச மரம். மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை அப்படின்னா சங்கு. அப்போ செய்யப்பட்டது தந்தத்தால் செய்யப்பட்டிருக்கும். அடுத்து சித்திர வேலைப்பாடு செய்யப்பட்ட மட்கலன். அடுத்து சவர்க்காரம். மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை? அதாவது சங்குனால் செய்யப்படவில்லை. அப்போ எதனால் செய்யப்பட்டு இருக்கலாம் அப்படின்னா தந்தம், சித்திர வேலைப்பாடு செய்யப்பட்ட மட்கலன், சவர்க்காரம். சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடைனா 0.875. சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை அப்படின்னா 0.875. ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? செம்பு மற்றும் வெண்கலம். ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? செம்பு மற்றும் வெண்கலம். ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது? வேளாண்மை. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார
முறையாக டேஸ் இருந்தது வேளாண்மை. சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை சித்திரை எழுத்து. சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை சித்திரை எழுத்து. மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? 9. மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண் அடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? 9. அடுத்து சரியான கூற்று, ரெண்டுமே சரிதான். இது மதச்சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது. மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லை. இது மதச்சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது. மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லை. இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகித்தது. இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகித்தது. இதோடு நம்ம 42 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது பார்ட் 1 வீடியோ. அடுத்து பார்ட் 2 வீடியோவில் மீதி இருக்க கொஸ்டின் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.